ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சுயமரியாதையின் நேர்மறையான படிகள் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். நான் ஒரு சுதந்திரமான ஆத்மா. எதுவும் என்னை எதிர்மறையாக பாதிக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையோ அல்லது மனிதரோ என்னை எதிர்மறையாக பாதிக்க முடியாது என்பது சுயமரியாதையின் மிகவும் முக்கியமான படியாகும். சுதந்திரம் ஒரு உண்மையான அனுபவம், மேலும் ஆத்மாவின் குணமாகும். சுதந்திரமாக இருக்கும்போது நான் இந்த உலகத்தை விடுபட்ட நிலையிலிருந்து பார்க்கிறேன். மேலும் என் எதிரில் வருகிற எந்த ஒரு எதிர்மறையையும் சுலபமாக மற்றும் எந்தவிதமான அழுத்தமுமின்றி எதிர்நோக்க முடிகிறது. இது என்னை சக்திசாலியாக ஆக்குகிறது. ஒவ்வொரு அடியிலும் எவ்வளவு அதிகமாக ஆத்ம உணர்வுடன் இருக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக என்னை தடை செய்யும் எல்லைகளை கடந்து செல்கிறேன். சிந்தனையில் உள்ள பற்றுகளும் எல்லைகளும் நீக்கப்படுகின்றன. நான் மனிதர்களை சில நேரம் நேர்மறையாகவும் சில நேரம் எதிர்மறையாகவும் தமது நடிப்பை நடிக்கும் ஒரு நடிகர் என்று பார்க்கிறேன். மேலும் காட்சிகள் என்பவை கடந்து செல்லும் மேகங்கள், சில நேரம் நேர்மறையாக சில நேரம் எதிர்மறையாக. இந்த அனுபவம் உள்ளுணர்விலும் வார்த்தை மற்றும் செயலிலும் சக்தியாக மாற்றப்படுகிறது. நான் குணங்கள் மற்றும் சக்திகளின் பொக்கிஷத்தால் நிறைந்திருக்கிறேன். அவற்றை அனுபவமும் செய்கின்றேன். இறைவனின் பொக்கிஷங்கள் அவருடைய குழந்தையாகிவிட்டதனால் இப்போது அவை என்னுடையதாக ஆகிவிட்டது. அவற்றை நினைவு செய்வதால் சுயமரியாதை ஏற்படுகிறது. ஏதாவது ஒரு குணம் அல்லது சக்தியை தினமும் நினைத்து பார்த்து அதை நடைமுறையில் கொண்டு வருவது எனக்கு நிறைவு மற்றும் செழிப்பை உணர வைக்கிறது. காலம் போக போக இந்த பயிற்சி எந்த ஒரு சூழ்நிலை அல்லது எந்த ஒரு மனிதரையும் எதிர்நோக்க தேவையான குணம் மற்றும் சக்தியை வெளிப்படுத்துவதை சுலபமாக்குகிறது. மேலும் லேசாகவும் பலம் நிறைந்தும் சுமைகள் மற்றும் அழுத்தத்திலிருந்து விடுபட்டவராகவும் உணர வைக்கிறது. எப்போதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், ஒரு குணம் நிறைந்த ஒரு நாள் கடினமான சூழ்நிலைகளை தூரமாக ஆக்குகிறது. ஒரு சக்தி நிறைந்த ஒரு நாள் என்னை நிலையாகவும் பலசாலியாகவும் எப்போதும் வைத்திருக்கிறது. குணங்களையும் சக்திகளையும் உள்ளுணர்வில் வைத்து வார்த்தை மற்றும் செயலில் தினமும் நடைமுறையில் கொண்டு வந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவை நமக்குள் நிறைந்துவிடும். ஓம் சாந்தி.